ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சந்திரகலாவும் சிவனாண்டியும் ரேவதியை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா சந்திரகலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக கார்த்தி தனியாக சாமுண்டி தனியாக நம்ம அழிச்சிட்டு இருந்தோம். இப்போ சேர்ந்து ரெண்டு பேரை பழி வாங்குறதுக்கு அதுக்கு ரேவதி தான் நம்மளுக்கு கிடைச்ச துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்மளோட சிவனாண்டியும் பேசிட்டு இருக்காங்க. சிவனாண்டிக்கு நெக்கலா சிரிக்கிறாரு. சந்திரகலா சொல்றாங்க, என்னங்க நீங்க, நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, இல்ல சந்திரா, நம்ம தனித்தனியா ரெண்டு பேரும் நான் காலி பண்ணும் போதே நம்மள அவங்க ஒன்னும் இல்லாம பண்ணி நம்ம பிளானை சொதப்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நீ அழிக்கணும்னு சொல்றியா, அதை நினைச்சதான் சிரிப்பு வருது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா நடக்குங்க. ரேவதியை வச்சுதான் ரெண்டு பேரும் நம்ம மோத விடணும். சாமுண்டி பாத்தீங்கன்னா ரேவதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்க மாட்டா. அவ 3 பொண்ணுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேவதி மேலதான் அவ ரொம்பவே பாசமா இருக்கா. அவ என்னதான் 3 பொண்ணு முக்கியம்னு சொன்னாலும் ஆனா ரேவதி மேலதான் அவளுக்கு ஃபுல் பாசமும் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ரேவதி ஏதாச்சும் பண்ணா சாமுண்டி என்ன பண்ணுவா, என் பொண்ணை கூட்டிட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேல உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சு அவ எதனா ஒன்று பண்ணுவா கார்த்தியை. அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, நம்மளோட ரேவதிக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு காரணம் சாமுண்டீஸ்வரி தான். அவ ஏதாவது பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அத்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சாமுண்டீஸ்வரி மேல பயங்கரமான கோவப்பட்டு கார்த்தி நியாயம் கேட்டு பிரச்சனை வரும். இதை வச்சுதான் நம்ம ரெண்டு பேரை ஒருத்தர் அழிக்கணும், மோத விட்டு வேடிக்கை பார்க்கலாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம தனித்தனியாக அழிக்கிறது நம்மளுக்கு தான் கஷ்டமான விஷயம். நம்ம ரேவதியை வச்சு இவங்க ரெண்டு பேரை மோத விட்டுட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சொல்ற மாதிரி பண்ணலாம். கும்பாபிஷேகம் வேற நெருங்கிட்டே இருக்குது. இவங்க ரெண்டு பேரை அதுக்குள்ள தனித்தனியாக மோத விட்டுட்டோம்னா சரியா போயிடும். ரெண்டு பேரும் நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா ஒருத்தருக்கு சுட்டுட்டு சாகுற அளவுக்கு கண்டிப்பா ரேவதியை வச்சு தான் நம்ம பழி வாங்கணும். சரி, இப்போ ரேவதி என்ன பண்ணலாம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது யோசிக்கிறாங்க. அதுதான், இப்போ ரேவதி தனியா இருக்கா, கார்த்தியோட கண்ட்ரோல்ல இருக்கா. ஆனா இப்ப ரேவதி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு காரணம் கார்த்தி தான். இதை வச்சே கார்த்தியை நம்ம உள்ள தள்ளுற அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளோட சிவனாண்டி சொல்றாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாங்க, ஏற்கனவே நாங்க கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அலைஞ்சோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்தோம், பஞ்சாயத்து வரையும் போய் பார்த்தோம். ஆனா ரேவதி ஸ்ட்ராங்கா கார்த்தி கூட தான் நான் வாழ போறேன்னு சொன்னதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ ரேவதியோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு காரணம் கார்த்தின்னு சொல்லிட்டு அவனை உள்ள வச்சிடலாம். என்ன சொல்றீங்க, இந்த பிளான் தான் கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா சந்திரா, நீ சொல்லி ஏதாவது தப்பா இருக்குமா, கரெக்டா தான் இருக்கும். ஆனா நம்ம பண்ற பிளான் கண்டிப்பா இந்த வாட்டி கூட சொதப்பக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மோத போறாங்க. தனித்தனியா வச்சா நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. நீ சொல்ற மாதிரி ரேவதியை வச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ரேவதியை ஏதாச்சும் பண்றதுக்கு மட்டும் இப்ப பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ரேவதி உயிருக்கு ஆபத்து ஆனா கார்த்தி பழி சொல்றது நம்மளோட சாமுண்டீஸ்வரி மேல. சாமுண்டீஸ்வரி விடவே மாட்டாங்க. கூட இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரேவதிக்கு உயிருக்கு எதனா ஆபத்து வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பா கார்த்தி தான் காரணம், உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்கு வரைக்கும் இழுத்து விட்டுருவேன். இப்போ அவனால எதுவும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ரேவதியுமே எதுவுமே சொல்றதுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ ரேவதியை நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சந்திரா, இது கூடிய சீக்கிரம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நாள் குறிக்க போயிருக்காங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. நல்ல நாளா இருக்குமா, நாளைக்கே நல்ல நாளா இருக்கு, நாளைக்கே இந்த ஃபங்க்ஷனை பண்ணிடுங்கன்னு சொல்றதுனால உடனே இந்த ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உடனே சாமுண்டீஸ்வரி வா சந்திரா, நம்மளுக்கு நேரமே இல்லை, போயிட்டு நம்ம வளகாப்புக்கான ஏற்பாடுலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க, கார்த்தியும் ரேவதிக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்மளோட ராஜராஜன் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க அக்கா தானே, அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு அவ எப்படி வராமல் இருப்பா, ஊரில் நம்ம சொந்தக்காரங்க ஊர் ஜனங்க எத்தனை பேர் வருவாங்க, அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்காகவாது மரியாதைக்காகவாது அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, முடியாதுங்க, நான் வர சொல்ல முடியாது, இந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு கார்த்தி தானே முக்கியம்னு சொல்லிட்டு போனா அவ அப்படியே போட்டோம், இனிமேல் அவ வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ பண்றது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மயில்வாகன சொல்றாரு, அத்தை வேணாம் அத்தை,
இதுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு பண்ண வேண்டாம், நீங்கள் வேணால் சண்டை போட்டு இருங்க, என்னோட மனைவியோட ரோகிணியோட ஃபங்க்ஷன் தானே இது, நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு நீங்கள் தான் வந்து திருப்தியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, இப்போ சொல்கிறேம்மா கார்த்தியோ ரேவதியோ வந்தாதான் என்னோட மனசு திருப்தி ஆகும். அவன் மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து நம்ம என்ன இருந்தாலும் உங்களோட பொண்ணு, நீங்கள் அது வந்து இல்லைன்னு சொன்னாலும் என்னோட தங்கச்சிமா, அவளை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது ரோகிணி நீ என்ன நினச்சாலும் சரி, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், கண்டிப்பாக அவங்க 2 பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சந்திரகலா என்ன பண்ணுவாங்க வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாச்சந்திரான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்புவாங்க. அப்போ மயில்வா கூட என்னமாமா இது, இந்த அத்தையை தான் பண்ணுறதோ தெரியலையே, எதுக்காக தான் இப்படி ஊதி ஊதி பகையை வளர்த்துட்டு இருக்காங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மாப்பிள்ளை எனக்கும் ஒன்றும் புரியல, இப்போ வேற எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அது வேற வரவங்க போகிறவங்க கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும், சரி விடு அவளே பதில் சொல்லிக்கிட்டோம், ரேவதி மனசு பாவம் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ வந்து சுவாதி சொல்லுவாங்க, ஆமாப்பா பாவம் அக்காவும் மாமாவும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு போய் இல்லைன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக காரை வந்து ஓட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து மாதம் வந்து இறங்குவாங்க கார்த்தியோட வீட்டில். இறங்கி வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து இறங்குறத பார்த்துட்டு நம்மளோட ரேவதி சந்தோஷப்படுவாங்க, அப்பா நம்மளோட அம்மா வந்துட்டாங்க, நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட சாமுண்டி வரதை பார்த்துட்டு ரேவதி அம்மா வாங்கம்மா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து விருந்து சாப்பிட வரல, நல்லா கேட்டுக்கோ, என்னோட பெரிய பொண்ணு ரோகிணிக்கு 9ஆம் மாதம் இப்போ நான் வளகாப்பு வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோசம் தான் நான் இங்கே வந்தேன், தப்பி தவறி கூட அந்த வீட்டு சைடு எட்டி பார்க்காதீங்க, ஏன்னா நீ தான் நாங்கள்லாம் முக்கியம் இல்லை கார்த்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டே, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஃபங்க்ஷன் நடந்தால் என்ன, நல்லது நடந்தால் கெட்டது நடந்தால் என்ன, இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு தலை வச்சு கூட படுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. அதை பார்த்து ரேவதி வந்து பயங்கரமாக அழுவாங்க. கார்த்தி வந்து விடு ரேவதி அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. பார்த்தீங்களா மாமா அம்மா பேசிட்டு போனதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எப்படி மாமா அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாமல் இருக்க முடியும், எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி நீ கவலைப்படாத, இதுக்கு இப்போ என்ன நீ ஃபங்க்ஷனுக்கு தானே போனோம், உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷன் தானே, நம்ம கண்டிப்பாக போகலாம், நீ என்னெல்லாம் உங்கள் அக்காவுக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி இருக்காங்க. பாட்டி சொல்லுவாங்க, இதேந்தா சாமுண்டீஸ்வரி இப்படி நடந்துக்கிறானே தெரியல, இவ குணம் எப்பதான் மாறப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. பாட்டி வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க, என் பேத்திக்கு வளகாப்புக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இவன் என்னவோ இப்படி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கோசம் இல்லைனாலுமே ரேவதி வந்து ஒதுக்கி வச்சுட்டா, கார்த்தியை நம்பி வந்துட்டா, சரி ஊர் ஜனங்க என்ன பேசுவாங்க, அக்காவை தங்கச்சியை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அக்காவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு தானே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா கார்த்தி, இவளோட குணம் என்னைக்கு மாறி நம்ம என்னைக்கு ஒன்று சேருவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது விடுங்க பாட்டி, அவங்க வந்து தானாக இதெல்லாம் பண்ணலை, கண்டிப்பாக பின்னாடி இருந்து சின்னத்தை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்மளோட சிவராண்டியும் சந்திரகலாவும் என்ன பண்ணுறாங்க, ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி ரேவதியோட உயிரை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ரேவதியை படுத்த படுக்கே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆளை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஏன்னா ரேவதிக்கு எதாவது ஆச்சுன்னா மட்டும்தான் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரேவதிக்காக மோதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.